ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். தமிழ்நாட்டில் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான எல்லா பணிகளும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மதிப்பீடு வழங்குவது தொடர்பாக 38 மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10th 11th 12th ரிலேட்டடான அப்டேட் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சற்று வெளியான தகவல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை 38 மாவட்டங்களுக்கு +1 +2க்கான இன்டர்னல் மார்க்கை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாட்னிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்னல் மார்க் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, ஜுவாலஜிக்கு 10 இருக்குது, அதே மாதிரி தமிழுக்கு 10 மார்க் இருக்குது, காமர்ஸு அக்கௌண்ட்ஸு இது எல்லாத்துக்குமே 10 மார்க் இன்டர்னல் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு +1 +2 மார்ச் 2025 மாணவர்களுக்கான வழங்கப்பட்ட அகமதிப்பீடு மதிப்பெண் இன்டர்னல் மார்க் இணையதளம் மூலமாக பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக 38 மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்க்குலராக பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எப்படி இன்டர்னல் மார்க் கொடுக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் கோடு என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சர்க்குலர் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசு தேர்வுகள் துறை இயக்கம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அரசாணையில் தெரிவித்தவாறு 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான +1 +2க்கான அகமதிப்பீடு இன்டர்னல் மார்க்கு இப்போ +1 +2 மாணவர்கள் மதிப்பீடு பதிவு செய்வதற்கு ஏதுவாக ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பாட குறியீடு சப்ஜெக்ட் கோட் இருக்கும் +1 +2க்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்டர்னல் மார்க் பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 20 பேர் இருக்காங்கன்னா அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்னல் மார்க் பார்த்தீங்கன்னா காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் 10 மார்க் கொடுத்து குரூப் கோடுக்கு நேராக மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா +1 +2க்கான அந்த இன்டர்னல் மார்க் போடுறதுக்கான ஃபார்மேட் இருக்குது, டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட் நேமு, ஸ்கூல் நேமு, ரெஜிஸ்டர் நம்பரு, எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எவ்வளோ இருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க் ஷீட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இதில் பொது தேர்வு, அதாவது அரசு தேர்வுகள் துறை இயக்கம் மேல்நிலை 2ஆம் ஆண்டு அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 மதிப்பெண்களை இணையதளம் மூலமாக பதிவேற்றம் செய்தல். இப்போ பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இன்டர்னல் மார்க்கை பார்த்தீங்கன்னா பதிவு செய்வதற்கு அந்த எம்டி ஷீட் இருக்கும், மார்க் அப்லோட் பண்ணுறது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா 21/1 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. +2 இது பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இன்டர்னல் மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு எப்போ டைம் கொடுத்துருக்காங்கன்னா ஜனவரி 31ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மதிப்பெண் பட்டியலை பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தை பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே அது தனியாக இருக்கும். 15ஆம் தேதிக்குள்ளே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை கொடுத்தா தான் +2 ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க்கை ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே இந்த ப்ராசஸ்லாம் +2 கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மேல்நிலை 1ஆம் ஆண்டு +1 மாணவர்களுக்கும் அகமதிப்பீடு இருக்குது. ஸோ அந்த இன்டர்னல் மார்க் போடக்கூடிய ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா பிரின்சிபால்ஸ் ஹெச்எம்ஸ் டவுன்லோட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஜனவரி 27ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணோம். ஒரு டிஸ்ட்ரிக்டில் இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட்டு, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ இன்டர்னல் மார்க்கு 31ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள்ளே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மதிப்பெண்களை மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்கிறதுக்கு 15/2/2025 ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 15. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு ஸ்கூலோட சீலு இந்த மாதிரிலாம் எல்லாமே கொடுக்கணும். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி போஸ்ட் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 இருக்குது. இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்குன்னா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொடுத்துருவாங்க. இன்டர்னல் சப்ஜெக்ட் கோடு இதுக்கு நேராக 10 மார்க் அப்படின்னு சொல்லி பாட்னிக்கு, ஜுவாலஜிக்கு எல்லாத்துக்குமே 10 மார்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி +2க்கான சப்ஜெக்ட் கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா +2 பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் சென்டர் போடுறது, ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணுறது எல்லா ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 10th 11th 12க்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனோட லேட்டஸ்ட் அப்டேட் இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ.